SN apostrophe T IT, isn't it? அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். isn't வந்து is not it, is not it சொல்லிட்டு இஸ் நாட் இட்னு நம்ம சொல்லவே கூடாது. இஸ் நாட் இட்னு யாருமே சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு யூசேஜ் இல்லை. எப்போவுமே isn't it தான் சொல்லணும். இஸ் நாட் இட் தானே அதனுடைய எக்ஸ்பேன்ஷன். அதை நான் அதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா அது எல்லாரும் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. ஸோ isn't it தான் கரெக்டான யூசேஜ். இந்த isn't it வந்து ஒரு 2-3 வகைகளில் யூஸ் பண்ணலாம். முதல்ல வந்து ஒரு கேள்வியாக யூஸ் பண்ணலாம். அது உதாரணத்துக்கு isn't it raining, isn't it rainingனா மழை பெய்யுது இல்லையா. isn't it raining அப்படின்னா மழை பெய்யுது இல்லையா. isn't it very funny, இது வந்து ரொம்ப தமாஷா இருக்கு இல்லையா. isn't it very funny, ஒருத்தர் வந்து ஒரு ஜோக் சொன்னாரு, அதுக்கு இன்னொரு சொல்றாரு isn't it very funny, ரொம்ப தமாஷா இருக்கு. isn't it a lovely park, இந்த பார்க் வந்து எவ்வளவு இது ரொம்ப அழகான பார்க்கா இருக்கு இல்லையா. isn't the coffee very hot, காஃபி ரொம்ப சூடா இருக்கு இல்லையா. இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு isn't it யூஸ் பண்ணும். அப்ப இந்த isn't it வந்து நல்ல ஆங்கிலம் சரளமா தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால வந்து இதை வந்து கொஞ்சம் கத்துட்டு யூசேஜ் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு இதாக கூட இருக்கலாம். இப்போ isn't it a wonderful day, அப்புறம் ஒரு ஆச்சரியக்குறி எக்ஸ்கிளமேஷன் மார்க். isn't it a wonderful dayனா எவ்வளோ அருமையான ஒரு நாள், எல்லாமே நல்ல பிரகாசமாக இருக்கிறது, மரங்கள்லாம் சேர்ந்திருக்கு, பறவைகள்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றன, நல்லா அழகாக அமைதியாக இருக்கு. isn't it a wonderful day அப்படின்னு சொல்லி ஒரு அது வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தை குறிக்கிறது, ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு isn't it a wonderful day. isn't the biryani delicious, இந்த பிரியாணி வந்து எவ்வளவு அருமையா இருக்கு. isn't it delicious, isn't it சொல்லலாம். இல்லாட்டி இந்த இட்டுக்கு போது அது என்ன பொருளை குறிப்பிடுறோமோ அதையும் சொல்லிக்கலாம். isn't it delicious சொல்லும்போது அது வந்து அந்த இடத்துல வந்து அந்த பிரியாணி குறிப்பிடுது. இந்த இட்டுக்கு பதிலாக அந்த பிரியாணியை கூட சொல்லிக்கலாம். isn't the biryani delicious சொல்லலாம். முதல்ல வந்து ஒரு கேள்வி, ரெண்டாவது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கிளமேஷன், ஒரு ஆச்சரியத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு இதுல. மூணாவது isn't it எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஒருத்தர் வந்து ஒரு காரியம் சொல்றாரு, அதை ஆமோதிக்கிறதுக்கு ஆமான்னு சொல்றதுக்கும் isn't itன்னு யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஒரு சக்தியோட கூட ஆமோதிக்கிறது. ஆனால் இது நீங்கள் உபயோகிக்கும் போது கொஞ்சம் பார்த்து உபயோகிக்கணும். இது வந்து எல்லாருக்குமே தெரியாது. ஆங்கிலத்தில் கொஞ்சம் நல்லா தேர்ச்சி உள்ளவங்களுக்கு தான் இப்படி ஒரு பிரயோகம் இருக்குது தெரியும். அதனால் வந்து ஆங்கிலம் நன்றாக தெரிந்தவர்கள் இடத்துல தான் அது சொன்னால் கொஞ்சம் அது சரியாக இருக்கும். இல்லாமல் இருந்தாக்கா அதுக்கு அர்த்தம் மாறிடும், கேள்வி கேட்குற மாதிரி இது ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு ஹவு கோல்ட் இட் இஸ் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஹவு கோல்ட் இட் இஸ் அப்படின்னா எவ்வளோ குளிராக இருக்கு. அப்போ அது கேட்குறவர் isn't it போது அதை நான் ஆமோதிக்கிறேன், அது ஒரு கேள்வியாக வராது. isn't it அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நல்லா குளிராக தான் இருக்கு. திடீர்னு ஒரு அழகான ஒரு சீனரி நம்ம கண் முன்னாடி வருது. வாட் அ வண்டர்ஃபுல் சீனரி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கே இன்னொருத்தர் அவர் பார்த்து isn't it அப்படின்னாப்பா ஆமாம் இது வந்து ஒரு அற்புதமான சீனரி. ஹவு பியூட்டிஃபுல் இஸ் திஸ் பிக்சர், படம் எவ்வளவு அழகாக இருக்குது. isn't it அப்படின்னு சொன்னாக்கா ஆமாம் அது ரொம்ப அழகாக இருக்கு. ஆமோதிப்பு இருக்கு. நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் ஒப்புக்கொள்றேன்னு ரொம்ப சக்தியாக சொல்கிறேன். எஸ்ன்னு சொல்கிற மாதிரி கிடையாது. அப்படி எஸ்ன்னு சொன்னால் ஆமாம். isn't it சொல்லும்போது ஆமாம் சொல்கிறது ஒத்துக்கொள்ள ஒரு உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு அந்த isn't it. இது வந்து ஒரு ஆமோதிக்கிற ஒரு இதாகவும் வருது. isn't itங்கிறது வந்து ஒருத்தர் சொல்லும்போது அது ஆன்சர் வந்து isn't itன்னு சொன்னாக்கா அதை ஆமோதிப்பதாக வருது. சில டைம் இந்த isn't it வந்து சென்டென்ஸ்க்கு பிறகு வரும். திஸ் புக் இஸ் ஸோ குட் isn't it, இந்த புஸ்தகம் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா என்று கேட்கறதுக்கு அது பதில் கேட்டுக்கலாம். திஸ் புக் இஸ் ஸோ குட் isn't itனா இந்த புஸ்தகம் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. திஸ் கிட்டன் இஸ் ஸோ லவ்லி, இந்த பூனைக்குட்டி வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு isn't it. திஸ் கிட்டன் இஸ் ஸோ லவ்லி isn't it அப்படின்னா இந்த பூனைக்குட்டி ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. அப்போ அது வந்து isn't it லாஸ்ட்ல எதுக்கு வருதுனாக்க ஒரு ஒப்புதல் கேட்குது. The exam was very tough wasn't it,
அங்கே வாசன்ட் இட் உடனே முடிஞ்சதுனால வாசன்ட் இட் தி எக்ஸாம் வாஸ் வெரி டஃப் வாசன்ட் இட்னாக்கா இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா. இப்போ என்னன்னா ஒரு ஒப்புதல் கேட்குறது இஸ்ன்ட் இட்னு ஒரு ஒப்புதல் கேட்கறதுக்கும் இஸ்ன்ட் இட் தான். இப்போ முன்னாடி பார்த்ததுக்கு ஒரு ஒப்புதல் சொல்வதற்கும் இஸ்ன்ட் இட் தான். அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த டோனை பொறுத்து இருக்கு இல்லையா. நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது நம்மளுடைய டோன் மாறும், நாம் ஆமோதிக்கும் போது டோன் மாறும். அது எல்லாமே கேள்வியாகவும் யூஸ் பண்ணலாம், பதிலாகவும் யூஸ் பண்ணலாம். இஸ்ன்ட் இட் வந்து கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இஸ்ன்ட் இட் இருக்கிற சில சென்டென்சஸை நம்ம நெட்டில் பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது இதை சொன்னது உங்கள் மனசை விட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்து அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது மனசுக்குள்ளேயே நின்றுக்கும்.